சூப்பரா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. கத்தி கத்தி வந்து சூப்பரா இருந்தது. சிம்ரன் என்ட்ரியா இருக்கட்டும், த்ரிஷாவோட அந்த காம்போ, அந்த சாங்ஸ் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்தது. இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். எனக்கு ஃபுல்லாவே என்டர்டெயின் தான். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா வாய்ஸே போயிருச்சு அந்த அளவுக்கு. எல்லாருமே வைப் பண்ணாங்க. எல்லாருக்குமே அங்க விக்ஸ் ஹால்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும். வேற லெவல், வேற லெவல். ஒரு ஃபேன் பாயா அவர் என்ன பண்ண முடியுமோ அஜித் சாருக்கு அது நல்லா பண்ணியிருக்காங்க. அஜித் சார் தாண்டி அர்ஜுன் தாஸ் வந்து அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்தது. பிளாக் பஸ்டர். படம் ஃபுல்லா என்ஜாய் தான் பண்ணேன். படம் எப்படி சொல்றது, பியூர் தல ரசிகை. எதுவுமே இது வரைக்கும் நான் நல்லா இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவேன். தல ரசிகரை பார்த்து சூப்பரா இருக்கு. மியூசிக்கு, பிஜிஎம், அந்த தல ஆக்டிங்கு, பழைய அஜித் எல்லாமே மாஸ். இதுல பழைய அந்த ஒரு சில இதெல்லாம் போட்டது, இந்த சிம்ரன் வந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கலாம் போட்டது. இன்னொன்று ஆமா, நல்லா இருக்கு. த்ரிஷா அவங்களோட ஈக்குவாலிட்டி கொடுத்துட்டாங்க. ஆதிக் வேற லெவல் பண்ணிட்டாரு உண்மையிலே. இது வரைக்கும் யாருமே இது பண்ணல. அவரு உண்மையிலே தலையை ரொம்ப லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஷாலினியோட ரொம்ப லவ் பண்றாரு. எனக்கு ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு படம், சூப்பர், பயங்கரமா போகும் ப்ரோ. இது நான் சொல்லவே முடியாது. இது நானே எப்படியும் வருவேன், இந்த வாரம் ஃபுல்லா வந்து பார்ப்பேன். ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அஜித்தோட லுக், விண்டேஜ் லுக்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் சூப்பரா கட்டியிருக்காங்க. செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. ஆக்சுவலா நான் தளபதி ஃபேன் சார். ஆனால் ஆமா, அஜித் ஃபேன் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தேன். செம்ம மாசா இருந்துச்சு. இன்னும் ஒரு 10 டைம்ஸ் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வாய்ஸே இல்லை சார், எனக்கே வாய்ஸ் போயிடுச்சு கத்தி பசங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சீன் இஸ் a goosebump moment. செம்மையா பண்ணிருக்காங்க. மியூசிக்ல இருந்து அவரோட கெட்டப் எல்லாமே வந்து ஒரு சீனும் கூஸ்பம்ப். வார்த்தையே இல்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வருமானு தெரியல. எந்த ஹீரோக்கும் இப்படி வரல. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, மாசா இருந்துச்சு. பக்கா ஃபேன் பாய் சம்பவம். இப்படிதான் எதிர்பார்த்து போகணும். அவர் காமிச்ச டீசர் ட்ரெய்லரை பார்த்தோமே இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. அவர் ஃபேன் பாய் சம்பவம் தான் பண்ணிருப்பாரு. அது கரெக்டா சாட்டிஸ்ஃபைங்கா சூப்பராவே பண்ணிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஜிவி சாரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அனிருத்தன் கேட்டுட்டே இருந்தோம், பட் ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, காமிச்சிருக்காங்க. பட் த்ரிஷா அஜித் ரோல வந்து எவர் கிரீன் பேர் தானே, அது ஃபர்ஸ்ட் சாங்கே கிரீடமோட ரெஃபரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட மூவியோட ரெஃபரன்ஸே நிறைய எடுத்திருக்காங்க. நம்ம விண்டேஜ் அஜித்தை பார்க்கலாம். கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய இது பிளாக் பஸ்டரா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி மூவிஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அஜித் சார் கிட்ட இருந்து. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. மங்காத்தா